ஹாய் மகளே, இப்படி ஆரம்பிக்கலாமா? இல்ல இப்படி நார்மலாவே ஆரம்பிக்கலாம். இல்ல இப்போ இந்த வாய்ஸ்ன்ற பேரை சொல்லணும் வச்சிருப்பாங்க பாருங்க. வாய்ஸ் ஆஃப் வடக வாய்ஸ், வாய்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன், வாய்ஸ் ஆஃப் டுபாகோர், வாய்ஸ் ஆஃப் கண்டென்ட், வாய்ஸ் ஆஃப் சரத், இந்த மாதிரி ஆளுங்களா இருக்காங்க. இப்ப நம்ம லாஸ்டா சொன்ன வாய்ஸ் ஆஃப் சரத்தை பத்தி தான் இப்ப பார்க்க வந்திருக்கோம். இவரு பேசின ஆடியோ கிளிப் கேளுங்களா. நானும் அது பதில் வந்து சொல்லிட்டேன். அந்த ஆடியோ உண்மைன்னா சம்பந்தப்பட்டவங்க வந்து தாராளமா என் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இவங்க விடாம நிறைய பேர் வந்து அந்த ஆடியோவை பத்தி பேசிக்கிட்டு என்ன மன உணர்ச்சிகளுக்காக ஆளை ஆக்கி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு நான் இருப்பேனா எனக்கு தெரியாது. பேசுறத பத்தி கண்ணே கலங்கி போச்சு. என்ன சொல்றான் பாருங்க, இது டிவி இப்படி எல்லாம் பேசுறாரு, என்னடா அடிவுறு மாரி பேசுறாருன்னு சொல்லிட்டு நானும் வந்து நல்லா ஒரு வீடியோஸ் எல்லாம் யாரு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்தேன்னா, அப்பதான் நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் சிக்கிச்சு. சம்பவத்தை நீங்க கேளுங்களா. யாருமே இந்த வீடியோ ஃபுல்லாவே லிங்க் பண்ணி போட்டிருக்க மாட்டாங்க, நான் தான் லிங்க் பண்ணி போடுறேன். அதை அப்படியே கேளுங்களா சம்பவத்தை. ஆனா அத ஃபேஸ காமிச்சு வீடியோ போட சொல்லி அதுக்கு வந்து பேக்கப் கோயம்புத்தூர்ல மாவட்டத்துக்கு எல்லாம் பேசி விட்டு எல்லா வேலையும் நான் பண்ணி கொடுத்தேன். எல்லா போட்டோ வருது. ஃபாலோவர்ஸ் ஏற்றணுன்றதுக்காக உள்ள வந்தது நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்மளும் உதவி பண்ணோம். இது திறந்து நம்மளால முடிஞ்சது சீல் பிடிச்சு, அவ்வளவுதான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ரெக்கார்டுக்கு ஏதாவது பண்றோம் போற அந்த டைம்ல தான் வந்து வாய்ஸ் ஆஃப் சரத்தோட ஒரு வீடியோ என்கிட்ட இருக்குது, லீக் இருக்கு, பாக்குறீங்களா? பார்ட் 2ல காட்டுறோம் அப்படின்னு போட்டு. அதுக்கு வந்து அக்கா கொடுத்த பதிலடி, டிவிக்கே வாய்ஸ் ஆஃப் சரத் வந்து கிட்டத்தட்ட 18 இருந்து 19 பிள்ளைங்களை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்கா, அபியூஸ் பண்ணிருக்கா. அண்ட் எல்லா பெண் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. என்ன கம்மியா சொல்றீங்க? 18 19 இல்ல 30 40 அதெல்லாம் பேர் தான். நீங்க அடிச்சு விடுறது ஒரு அளவே இல்லையா? என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் ஒரு அடுத்து பாருங்களா. 18 19 பிள்ளைங்களை வந்து அபியூஸ் பண்ணிருக்கா. எல்லாமே அண்டர் 18, கலர் நோட்டு அடிச்சிருக்கான். இதெல்லாம் நாங்க வந்து ப்ரூஃபோட வெளியில ரிலீஸ் பண்றோம். நாங்க ரிலீஸ் பண்ணாம இருந்தாதான் நாங்க தப்பா. இப்படி நீ சொம்பு தூக்குறனா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஓ, நீயும் அழுது ஃபாலோஸ் வாங்குற பொண்ணு தானே. நான் இனிமேல் வீடியோ போட மாட்டேன், நான் இனிமேல் டிவிக்கு பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறவா தானே. ரெண்டு ஆடியோ கிளிப்ல இந்த ஒரு பொண்ணை பத்தி தான் தலைவன் பேசியிருப்பாப்ல. அதுக்குள்ள ஒரு 10 அதுக்குள்ள 18 20 இதுதான் பாத்தீங்கன்னா கட்சியோட வந்து அதோட இதுதான் கட்சியோட ஒரு இது பண்ணிட்டானா அது வந்து 10 இது பண்ற மாதிரி இதுதான் ஒரு பேச்சு. இவங்களை தட்டி விடுங்க, அடுத்து பார்க்கலாம். திராணி உள்ள ஒரு ஆம்பளை இருந்தா பதில் சொல்லுங்க. ஏண்டா உங்களா மாதிரி என்ன பிரதிநிதியை வாங்கிட்டு சம்பாதிக்கிற கட்சியாடா எங்களுக்கு? இல்ல 75 வருஷமா ஊழல் பண்ணிட்டு இருக்க கட்சியாடா எங்களுக்கு? நீங்க எங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு எவனுக்குடா முதல்ல தகுதி இருக்கு? சீமானனுக்கு தகுதி இருக்குன்றீங்களா? இல்ல 75 வருஷமா கரப்ஷனே இல்லாத கட்சின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த கட்சி தகுதி இருக்குன்னு சொல்றீங்களா? இவரு பாத்தீங்கன்னா வாய் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடிச்சு விடுறாப்புல. எந்த தகுதியை பத்தி பேசுறாரு இவருக்கு என்னப்பா தகுதி இருக்கு? இந்த மாதிரி போர்ஜரி பண்ணிட்டு பேசுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அது மட்டும் இல்ல, இவர் வந்து அதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்வதெல்லாம் முன்மைக்கெல்லாம் போயிருக்காரு. அதே வந்து நான் அந்த வீடியோ வந்துருச்சு, அதை கேளுங்களா. எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி செஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் ஐடியா யாருக்கு வந்தது? இந்த கள்ள நோட்டு அடிக்கிறத ஐடியா முதல்ல யாருக்கு வந்தது? அவங்கதான் மேடம். அவளுக்கு வரதுக்கு சான்ஸ் கள்ள நோட்டுல அடிச்சிருக்காங்க. என்ன பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க கேட்க வேணாம், என் கஸ்டமர்ட்ட கேளுங்க. நாங்க எப்படியாப்பட்ட பசங்க எங்க கஸ்டமர்ட்ட கேட்டு பாருங்க. ப்ரூவ் பண்ணிட்டீங்களா எப்படியாத பசங்க? சும்மா வீராப்ப பேசாதே மேடம். இப்பவே மேடம் இந்த தப்பு நடக்குது மட்டும் நாங்க எப்படி பாத்தீங்கன்னா அப்பவே வந்து ஒரு போர்ஜரி பண்ணிட்டு போயிருக்காப்ல. அந்த வாய்ஸ் இருக்கு பாருங்க, வாய்ஸை வச்சே வளர்ந்து வந்த ஆள் தான் இவரு. யாரு பேசினாலுமே கட்சியில வந்து இது கொடுத்துருவீங்களா, இல்ல ஒரு போஸ்டிங் கொடுத்துருவீங்களான்ற ஒரு கேள்விதான் நமக்கு. நானும் வந்து அதான் டிவி கேட்க அகேன்ஸ்ட் இல்ல, நானும் வந்து இந்த மாதிரி ஆளுங்க இருக்க கூடாதுன்றதுதான் இந்த ஒரு வீடியோ பாருங்க. ஒரு பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா சிரிப்பு தான் வரும். மூக்கு நோண்டி, ஆம குஞ்சி, அவுச்சு குஞ்சின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுவாப்ல. பண்ணாட பரதேசி மூக்கு நோண்டி நாய அறிவுதே இல்லையா உனக்கு? இந்த மூக்கு நோண்டி தான் போட்டு பழக போறோம். எனக்கு சப்போர்ட் பண்றோம், ஒரு ஃபாலோ பண்ணீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. அந்த லாஸ்டா வந்து நம்ம அவரை தெரிக்க விட்டுலாம். இதோட அடுத்த பயங்கரமா ஒரு சம்பவம் இருக்கு, அது அடுத்த வீடியோல போடுறேன். மறக்காத என்ன சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.